ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்கிட்ட நிறையா நாள் கேட்டது, நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸை வந்து கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆல்ரெடி நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஈஸியாக தான் இருக்கும். எப்படி டீகோட் பண்ணி அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருப்போம். இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக இன்னும் ஒரு வேறு ஆங்கிளில் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு புது டைப்பில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த டைப் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே போதும். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வரக்கூடிய அந்த சென்டென்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு புக்கில் நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், இந்த மெத்தடை அங்கே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா மீனிங் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாருங்கள். அப்போ தான் பெட்டர் ஐடியா கிடைக்கும். எந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இருந்தாலும் சரிங்க, இந்த ஐடியா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ரைட், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸை நாம் யூஸ் பண்ணும்பொழுது ஒரு சில பேசிக்ஸை கரெக்டாக கற்றுக்கணுங்க. அப்போ தான் அந்த வார்த்தைகளை வந்து பிரிக்கும் பொழுது நமக்கு சந்தேகம், குழப்பம் இல்லாமல் எல்லாமே புரியும். ஓகே, இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடணும். இது ப்ரொனவுன்ஸை வச்சு தான் வேலை செய்யுது. அப்போது ப்ரொனவுன்ஸ் இல்லாட்டி நவுன்ஸ். ஓகே, பாருங்கள். நம்மகிட்ட இருக்க ப்ரொனவுன்ஸ் யார் இருக்கா? ஐ வி யூ தே ஹீ ஷீட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஐ வி யூ தே ஹீ ஷீ இட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹீ ஷீ இட்டுன்னு போடாமல் இட்டை தூக்கி கடைசியில் போட்டிருப்பேன். அது ஏன் அப்படிங்கிற அர்த்தத்தையும் சொல்கிறேன். ஓகே, ஹீ ஷீ ஐ வி யூ தே கடைசியில் இட்டு. ஓகே, நேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீ ஷீ கீழே வந்துடும். இப்போ நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹீல ஸ்டார்ட் பண்ணி தே வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே மனுஷங்க. நாம் மனிதர்களை பற்றி குறிப்பிடுகிற ஒரு பெயர்கள் அதெல்லாமே. புரியுதுங்களா? ஆனால் அந்த இட்டு மட்டும் பார்த்துட்டிங்கன்னா இந்த கேட்டகரிக்குள்ளே வராது. மனுஷங்க அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வராது. அது மற்ற கேட்டகரிக்குள்ளே போயிடும். ஓகே, உயிருள்ள, உயிரற்ற, அற்றிணை அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே போயிடும். சரிங்களா? அப்போது ஹீ ஷீ இட்டு ஐ வி யூ தே, அப்போ இந்த ஆறுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரொனவுன் தான். அது ஹூ அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஓகே, அந்த 6 ப்ரொனவுன்ஸுக்கும் ஒரே ஒரு ரிலேட்டிவ் கனெக்டிங் ப்ரொனவுன் என்ன தான் இருக்குது? ஹூ தான் இருக்குது. 6க்கு 1. ஆனால் இந்த 1க்கு பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே வருது. பாருங்க, புரியுதுங்களா? இட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா யூசேஜ் அதிகம். ஹியூமன்ஸுக்கு கம்மி, நமக்கு கம்மி, இட்டுக்கு அதிகம். ஓகே, இந்த பர்டிகுலர் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது. அதனால் இதை மட்டும் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ ஹூ மட்டும்தான் ஹீ ஷீ ஐ வி யூ தேக்கு. மீதி இட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேறு, விச்சு, தட்டு, வென்னு அப்படி எல்லாமே இட்டுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? ரைட், இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஹூக்கு மட்டும் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லைடில் இட்டுக்கு எல்லாத்தையுமே ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றேன். உமன் ஹூ ஆன்சர் த ஃபோன் கால் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். த உமன் ஹூ ஆன்சர் த ஃபோன் கால் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இப்போ நீங்கள் நார்மலாக இதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்சஸ் பார்க்குறீங்களா? இப்போவே நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு என்ன தெரியுங்களா அர்த்தம் எடுப்பீங்க? த உமன் ஹூ ஆன்சர் த ஃபோன் கால். உடனே இங்கிருந்து உங்களுக்கு ஒரு டோன் வரும். ஹூ ஆன்சர் த ஃபோன் கால், யார் ஃபோன் கால் செய்தது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நீங்கள் எடுப்பீங்க. ஏன்னா அதான் நம்ம பேசிக்காக நமக்கு நாமளே புகட்டி கொண்ட ஒரு பாடம். ஆனால் இங்கே அது அப்படி வராது. சரிங்களா? நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த அந்த டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஓகே, இதையும் கற்றுக்கோங்க. தெரில அப்படின்னா இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுவே உங்களுக்கு போதும். சரிங்களா? த உமன் ஹூ ஆன்சர் த ஃபோன் கால் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்துட்டாலே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் என்ன இருக்குன்னு பார்க்கணும். சரி, பாருங்கள். என்ன ரிலேட்டிவ் ப்ரொனவுன் கொடுத்துருக்காங்களோ அந்த வார்த்தையை பார்த்துட்டு அதற்கடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய வேலை இந்த பர்டிகுலர் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வார்த்தைக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஓகே, இதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. ரெண்டாவது, இந்த ஹூ அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அடுத்து, அதாவது இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனை கனெக்ட் பண்ணுற வார்த்தை வருதுல்ல, இதற்கு அடுத்து வருகிற வேர்ப் என்னன்னு பார்க்கணும். ஓகே, இது சென்டென்ஸில் வரக்கூடிய, அதாவது ஒட்டுமொத்த சென்டென்ஸில் வரக்கூடிய முதல் வினை சொல். அது ஒன்று நம்ம போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து இந்த ஹூக்கு அடுத்து இருக்க ரெண்டாவது வேர்ப் எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. அப்படியே வரலாம். த ஃபோன் கால், இது வந்து நவுனு. வாஸ், இதுதான் சென்டென்ஸில் இருக்க ரெண்டாவது வேர்பு. புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் வேர்பு இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனை கனெக்ட் பண்ணுற அந்த வார்த்தைக்கு அடுத்து வரக்கூடிய வேர்பு. அடுத்த வேர்பு கடைசியில் இன்னொரு வேர்பு இருக்கும். ஓகே, ரெண்டாவது வேர்பு. அப்போ அந்த ரெண்டாவது வேர்புக்கு முன்னாடி ஒரு கோட்டை போட்டு இப்படி பிரித்து வச்சுருங்க. ஓகே, நல்லா கவனிக்கணும்.
இங்கே கோட்டை போட்டு பிரித்த உடனே இங்கே இருக்கிற அந்த கனெக்டிங் ஃப்ரேஸ் இருக்குது பாருங்கள், அதை அடிச்சிடணும். கோட்டை போடுறீங்க, அடிக்கிறீங்க. இப்போ பாருங்கள், அந்த அடித்ததை விட்டுட்டு நம்ம மீதி இருக்கிறது எழுதலாம். த உமன் ஹூவை விட்டுறணும். answered the phone call. The woman who answered the phone call, full stop. ஏன்னா பிரிச்சிட்டோம். ரைட். இப்போ பாருங்கள், இப்போ யார் அடித்தோம்? ஹூ அப்படிங்கிற வார்த்தையை தான் அடித்தோம். இந்த ஹூ யாரை முன்னாடி வச்சுருக்கு? ஒரு உமனை தான் முன்னாடி வச்சுருக்கு. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த ஹூக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னு. பாருங்கள், இந்த ஹூக்கு முன்னாடி யார் இருக்கா? த உமன் இருக்காங்க. உமனை வந்து நம்ம செகண்ட் டைம் சொல்லும்போது என்னென்னு சொல்லுவோம்? ஷீ அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இது சிங்குலர். ஷீன்னு சொல்லுவோமா? அப்போது இந்த கோட்டுக்கு பதிலாக நீங்கள் இங்கே என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஷீ அப்படிங்கிற வார்த்தையை போட்டு மீதி இருக்கிறது அப்படியே எழுதுறீங்க. அவ்வளோதான். ஷி வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அந்த ஒரு சென்டென்ஸ். இப்போ பிரிச்சிட்டோம். இப்போ மீனிங் உங்களுக்கு புரியும். முன்னாடி எப்படி படிச்சிங்க? ஹூ ஆன்சர் த ஃபோன் கால்? யார் அந்த காலுக்கு ஆன்சர் சொன்னது அப்படின்னு யோசிச்சிங்கல்ல. இப்போ படித்து பாருங்கள், மீனிங் உங்களுக்கு புரியும். த உமன் ஆன்சர் த ஃபோன் கால். ஒரு பெண் அந்த காலுக்கு ஆன்சர் பண்ணாங்க. ஓகே, ஒரு பெண் அந்த காலுக்கு பதிலளித்தார்கள். அந்த பெண், ஷீ வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அந்த பெண் ரொம்பவும் உதவிகரமாக இருந்தாள். இதுதான் அர்த்தம். ஓகே, ஒரு பெண் ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணாங்க. அந்த பெண், ஷீ. ஏன் அப்படின்னா ஹூக்கு முன்னாடி ஷீ தான் இருக்காங்க, அவங்கள தூக்கி அங்கே போடுறோம். ஓகே, அந்த பெண், ஷீ வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அந்த பெண் மிகவும் உதவிகரமாக இருந்தாள். ஓகே, இப்போ இங்கே சேர்த்து படிக்கும்போது என்ன தெரியுமா வரும்? த உமன் ஹூ ஆன்சர் த ஃபோன் கால். இப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபோன் காலுக்கு ரிவர்ஸில் வரணும். ஓகே, ஃபோன் காலுக்கு ஆன்சர் செய்த பெண் இப்படி வரும். ரிவர்ஸ்லேருந்து வரும்போது எப்படி வரும்? ஃபோன் காலுக்கு ஆன்சர் செய்த பெண் அப்படின்னு வரும். இது உங்களுக்கு புரியலையா? இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பழகுனீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகிடும். ஓகே, புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் டீகோட் பண்ணி அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். அடுத்து பாருங்கள். He is the artist who painted the picture. He is the artist who painted the picture. ஓகே, நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, இது தமிழில் வேணும் அப்படின்ட்டு எழுதிடுறேன். இந்த ரெண்டு மீனிங்கும் சேர்த்து ஒரே சென்டென்ஸில் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ரெண்டு சென்டென்ஸுமே ஒரே ஆளை பற்றி தானே பேசுது. இங்கேயும் ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறோம், இங்கேயும் ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறோம். ரெண்டு சென்டென்ஸுமே ஒரே நபரை பற்றி பேசுகிறதுனால இணைச்சி விட்டாங்க. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஹீ இஸ் த ஆர்டிஸ்ட் ஹூ பெயிண்டட் த பிக்சர். இப்போ நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன? ரிலேட்டிவ் ப்ரோனவுன் எங்கே இருக்குது நீங்கள் அதை பார்த்து ஒரு கோட்டை போடணும். கோட்டை போட்டதுமே அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுனுக்கு முன்னாடி இருக்க என்ன நவுன்ங்கிறத பார்க்கணும். ஆர்டிஸ்ட்ங்கிற நவுன் இருக்குது. இதற்கடுத்து என்ன வேர்ப் இருக்குன்னு பார்க்கணும். இது வேர்ப் நம்பர் 1. பின்னாடி போங்க, வேர்ப் நம்பர் 2 காணவே. அடடா, இன்னும் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. ரொம்ப சிம்பிள். ஏன்னா சில சமயங்கள் இப்படியும் வரும். அதுக்காக தான் 2 சென்டென்ஸ் அப்படி எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்காகவே. இப்போ கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் தான். என்ன அப்படின்னா, இங்கே நம்ம 1 போட்டுட்டோம் பார்த்தீங்களா? இங்கே நம்ம 1 போட்டுட்டோம். ஓகே, இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, பின்னாடி வந்து 2 இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை அடித்து விட்டுட்டு முன்னாடி இருக்கிறதுக்கு 1 போட்டுட்டு இங்கே 2 போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? நமக்கு தேவை அந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு செகண்ட் பிரிக்கணும். முழு சென்டென்ஸில் ஃபஸ்ட் இங்கே வந்துருச்சு, செகண்ட் அங்கே வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எங்கே பிரிக்க போகிறீங்க அப்படின்னா, 2வது வேர்ப் இங்கே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் பிரிச்சிடணும். வேறு எதுவுமே மாறல. அங்கே என்ன பண்ணோம்? 2வது வேர்புக்கு முன்னாடி ஒரு கோடு, 2வது வேர்புக்கு முன்னாடி ஒரு கோடு போட்டதுமே என்ன பண்ணணும்? ஹூங்கிற நபரை அடித்து விட வேண்டும். அடிச்சாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள். இந்த கோட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதணும். அப்படி தான் நம்ம பண்ணணும். இங்கே கோட்டுக்கு முன்னாடி இருக்கிற சென்டென்ஸில் ஹூ அடிச்சுட்டு மீதி அப்படியே எழுதணும். இங்கே கோட்டுக்கு முன்னாடி இருக்க சென்டென்ஸில் ஹூ அடிச்சுட்டு அப்படியே எழுத போகிறோம். எழுதுங்க. ஹீ இஸ் தி ஆர்டிஸ்ட். ஃபுல் ஸ்டாப். அப்படின்னா அவர் ஒரு கலைஞன். ஓகே, அவர் ஒரு கலைஞன், இல்லாட்டி அவர் ஒரு கலைஞனாக இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். அர்த்தம் கரெக்டு தான். ஹீ இஸ் த ஆர்டிஸ்ட், அவர் ஒரு கலைஞன். அடுத்து பாருங்கள், இந்த ஹூ இருக்கா? ஹூ அடிச்சிட்டோமா? அப்போது இந்த பர்டிகுலர் வேர்புக்கு முன்னாடி யாரை பற்றி பேசியிருக்குமோ அவரே மறுபடியும் நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஓகே, ஹீ பெயிண்டட் த பிக்சர்.
ஓகே, he painted the picture. அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் அந்த படத்தை வரைந்தார். ஓகே, இல்லாட்டி வண்ணம் தீட்டினார், எப்போ எடுத்துக்கிட்டாலும் கரெக்டு தான். பாருங்கள், he is the artist, he painted the picture. அவர் ஒரு கலைஞன், அவர் அந்த படத்தை வரைந்தார். அவ்வளோதான். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நாம் ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டோம். ரெண்டு டிஃப்ரெண்ட் சென்டென்ஸாக இருக்குது. ரெண்டு சென்டென்ஸுமே ஒரே நபரை பற்றி தான் பேசுது. அதனால மேலே என்ன பண்ணிட்டாங்க, ஒரே சென்டென்ஸாக இணைச்சிட்டாங்க. அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோதான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஓகே, ரொம்ப சிம்பிள். நம்ம முன்னாடி சொல்லி கொடுத்து அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையாக டீகோட் பண்ணணும். உங்களுக்கு அது ஈஸியாக இருந்தால் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ஈஸியாக இருக்குன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா இட்டுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்த ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எதுக்குன்னா இட்டுக்கு மட்டும். சரிங்களா? பாருங்கள், the car which was parked illegally received a ticket. அதாவதுங்க விச்சும் போட்டுக்கலாம், தட்டும் போட்டுக்கலாம். ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் வெளிப்படுத்தும். விச் அப்படின்னா இந்த விச்சு எதை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்குதோ அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப கம்மி, தேவையில்லை. ஓகே, அதை வந்து சும்மா ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். அந்த இன்ஃபர்மேஷனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. தட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். சரிங்களா? அதுதான் இதற்கும் அதற்கும் இருக்கிற ஒரே ஒரு வேறுபாடு. சரி, கவனிங்க. The car which was parked illegally received a ticket. இப்போ ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் தான் இது மாறுது. என்னென்னா அதே மாதிரி எந்த இடத்துல அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வேர்டு இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டிங்களா? பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேர்பு, ஓகே, அடுத்து செகண்ட் வேர்பு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? ஆனால் இங்கே எப்படின்னா இந்த பர்டிகுலர் ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் இருக்கும். பாருங்கள், இது வரைக்கும் அதுவே ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த செகண்ட் வேர்புக்கு முன்னாடி ஒரு கோடு, இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வார்த்தைக்கு முன்னாடி ஒரு கோடு, இப்படி போட்டு நீங்கள் பிரிச்சுக்கணும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வேர்புக்கு முன்னாடி ஒரு கோட்டை போட்டு இந்த வார்த்தையை விட்டுட்டு என்ன பண்ணுவோம்னா அப்படியே எழுதுவோம். ஆனால் இட்டுக்கு மட்டும் என்ன பண்ண போகிறோன்னா செகண்ட் வேர்புக்கு முன்னாடி ஒரு கோடு, அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த விச் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வார்த்தைக்கு முன்னாடி ஒரு கோடு. அப்போ இந்த பார்ட்டை விட்டுட்டு மீதி இருக்கிற பார்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். பாருங்கள், the car received a ticket. ஓகே, the car received a ticket. ஓகே, அந்த கார் கட்டணத்தை, எல்லாத்தையும் சீட்டு தானே, கடை வச்சுட்டு ஏதோ ஒன்று கட்டணத்தினே போடுறேன். ஓகே, அந்த கார் கட்டணத்தை பெற்றது. ஓகே, ரிசீவ் பெற்றது. இப்போ பாருங்கள், இதெல்லாம் விட்டுட்டு இங்கே இருக்கிறது மட்டும் பாருங்கள், வாஸ் பார்க்டு இல்லீகலி, அது மட்டும்தான் மீதி இருக்குது. அப்போ விச்சுங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? விச் அப்படிங்கிற வார்த்தை எதற்கு ரிலேட்டடாக இருக்குது? அந்த விச்சுக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்குது? த காரு. அப்போ த காரை நம்ம மறுபடியும் பற்றி தான் பேச போகிறோம். அப்போ காரு பதிலாக இட்டுங்கிற வார்த்தையை போட்டுற போகிறோம். அவ்வளோதான். இட். மீதி இருக்கிற வார்த்தை பாருங்கள், இட் வாஸ் பார்க்டு இல்லீகலி. ஓகே, இல்லீகலி, இட் வாஸ் பார்க்டு இல்லீகலி. ஏன் அப்படின்னா அது சட்டவிரோதமாக நிறுத்தப்பட்டு இருந்தது. இது பாசிவ்ல இருக்கு. ஓகே, அது சட்ட விரோதமாக நிறுத்தப்பட்டு இருந்தது. சிம்பிள் பாஸ்ட், ஆனால் பாசிவ் ஃபார்ம். ஓகே, இட் வாஸ் பார்க்ட் இல்லீகலி. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதும்போது என்னாச்சு அப்படின்னா த கார் ரிசீவ்ட் அ டிக்கெட், இட் வாஸ் பார்க்ட் இல்லீகலி அப்படின்னு இருக்கிறத த கார் விச் வாஸ் பார்க்ட் இல்லீகலி ரிசீவ்ட் அ டிக்கெட்னு நம்ம சேர்த்து சொல்லிடுறோம். ஓகே, சேர்த்து வந்தால் எப்படி வரும், பிரித்து வந்தால் எப்படி வரும். ஓகே, புரியுதுங்களா? அந்த ஹூ அப்படிங்கிறதுக்கும் இதுக்கு இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன, இடையிலே சென்டென்ஸ் வருது, அதை நம்ம கவர் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது எழுதிட்டு அப்புறம் இடையில இருக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு இன்னொரு சென்டென்ஸாக போடுறோம். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், தி கீஸ் தட் வர் லாஸ்ட் எஸ்டர்டே ஆர் ஃபவுண்ட் அட் லாஸ்ட். ரொம்ப சிம்பிள். எங்கே இருக்குது நம்ம வார்த்தை? இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, இதற்கு அடுத்து இருக்கிற ஃபஸ்ட்டு வேர்ப் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு. செகண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது செகண்டு. ஓகே, அப்போது செகண்டுக்கு முன்னாடி ஒரு கோடு, இந்த தட்டுக்கு முன்னாடி ஒரு கோடு. ஓகே, இப்படி கோடை போட்டுட்டு தி கீஸ் ஆர் ஃபவுண்ட் அட் லாஸ்ட், அங்கே ஒரு சென்டென்ஸ் கிடச்சிருச்சு. எழுதுங்க பார்க்கலாம். தி கீஸ் ஆர் ஃபவுண்ட் அட் லாஸ்ட். ஓகே, என்ன அப்படின்னா அந்த சாவிகள்
ஓகே, அந்த சாவிகள் ஒரு வழியாக இல்லாட்டி கடைசியாக இது பாசிவ்ல இருக்குது பாருங்கள், ஆர் ஃபவுண்டு கடைசியாக கண்டுபிடிக்கப்படுகிறது நம்ம சொல்லணும். நம்ம என்ன பண்ணோம்னா கடைசியாக கிடைத்தது அப்படின்னு கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை, ஒரே மீனிங் தான். ஓகே, இந்த சாவி கடைசியாக கிடைச்சது. ஓகே, மீதி இருக்கிறது என்ன, வேர் லாஸ்ட் எஸ்டர்டே. தட்டுனிங்கிற வார்த்தைக்கு பதிலாக இந்த கீஸ் தான் இருக்குது, அதை நம்ம போடணும். ஓகே, கீஸ்னுங்கிறது ப்ளூரல், அப்போது தேனிங்கிற வார்த்தையை போட்டுட்டு எதுக்கு தட்டுக்கு பதிலாக தேனிங்கிற வார்த்தையை போடுறோம். தட்டுக்கு முன்னாடி இருக்கிறது கீஸ், அப்போ கீயை தான் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். கீ வந்து ப்ளூரல், அதனால் தேனிங்கிற வார்த்தையை போடுறோம். மீதி இருக்கிறது அப்படியே எழுதுகிறோம். தே வேர் லாஸ்ட் எஸ்டர்டே. ஓகே, அவைகள் நேற்று தொலைந்து போயின. தொலைந்ததுன்னு வச்சுக்கலாம், சிம்பிளாக இருக்கட்டும். பாருங்கள், அந்த சாவிகள் கடைசியாக கிடைத்தது, அந்த சாவிகள் நேற்று தொலைந்தது. இதைத்தான் ஒன்றா சேர்த்து அவங்க அப்படி போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரே ஆளை பற்றி தானே பேசுகிறோம். பாருங்களேன், த கீஸ் ஆர் ஃபவுண்ட் அட் லாஸ்ட், இங்கேயும் சாவி பற்றி தான் பேசுகிறாங்க. தே வேர் லாஸ்ட் எஸ்டர்டே, அந்த சாவிகள் நேற்று தொலைந்து போனது. அப்போ ரெண்டுத்துக்குமே ஒரே நவனை பற்றி பேசுகிறதுனால தான் அவங்க அப்படி சேர்த்து ரிலேட்டிவ் பண்ணி போடுறாங்க. அதான் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறது என்னது, அந்த உறவுகளை கனெக்ட் பண்ணுறது, ரிலேட்டிவ். புரியுதுங்களா? இவ்வளோ தான் இதோட வேலையே. இதை மட்டும் நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸ் பார்க்கும்போது அப்படியே ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சென்டென்ஸ் பார்த்தாலே இதான் அர்த்தம் அப்படின்னு டக்குன்னு புரிய ஆரம்பிச்சிடும். ஒன்று அந்த வழி இல்லாட்டி இந்த வழி, ரெண்டில் எதை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து பாருங்கள், த பிளேஸ் வேர் வி ஃபஸ்ட் மெட் இஸ் அ பார்க். ஓகே, அதே தான், எந்த மாற்றமும் கிடையாது. வேர் நம்பர் 1 நம்பர் 2. ஓகே, நம்பர் 2க்கு முன்னாடி ஒரு கோடு, இதுக்கு முன்னாடி ஒரு கோடு. த பிளேஸ் இஸ் அ பார்க் போடுங்க. த பிளேஸ் இஸ் அ பார்க். ஓகே, வேருக்கு முன்னாடி நமக்கு பிளேஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. பிளேஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே அந்த இட்டு அப்படிங்கிற வார்த்தை நம்ம போடக்கூடாது. ஓகே, அதுக்கு பதிலாக பிளேஸ் தானே சொல்கிறோம், வேர் தானே. இந்த வேருக்கு பதிலாக நாம் தேர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுட்டு மீதி இருக்க சென்டென்ஸ் அப்படியே எழுதுகிறோம். தேர் வி ஃபஸ்ட் மெட். அவ்வளோதான். இப்படி போட்டிங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். திஸ் இஸ் த பார்க் தேர் வி ஃபஸ்ட் மெட். ஓகே, திஸ் இஸ் த பார்க் தேர் வி ஃபஸ்ட் மெட். அவ்வளோதான். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி இருக்கிறத இப்படியே பிரிச்சுருவாங்க. திஸ் இஸ் த பார்க், இந்த தேருக்கு பதிலாக வேற போட்டு விட்ருவாங்க. அதுவும் கரெக்டு தான், தப்பெல்லாம் கிடையாது, அதுவும் கரெக்டு தான். ஓகே, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, பாருங்கள், இந்த பிளேஸ் இஸ் த பார்க் அப்படி என்ன அர்த்தம், இதுதான்னே போட்டுக்கிறேன், இந்த இடம் தான் சொல்லணும், இதுதான் பூங்கா. ஓகே, ஃபுல் ஸ்டாப். அங்கே வி ஃபஸ்ட் மெட், நாம் முதலில் சந்தித்தோம். ஓகே, முதலில் இல்லாட்டி முதன்முறையாக சந்தித்தோம் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, இதுதான் அதோட அர்த்தம். சேர்த்து எழுதுனா அப்படி போயிடும், சேர்த்து எழுதுனா கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும், பிரித்து எழுதுனா இதுதான் அர்த்தம். பாருங்கள், த பிளேஸ் இஸ் அ பார்க், இல்லை திஸ் இஸ் த பார்க்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஓகே, த பிளேஸ் இஸ் அ பார்க் இல்லாட்டி திஸ் இஸ் அ பார்க் வேர் வி ஃபஸ்ட் மெட் அது போட்டிங்கன்னா ரிலேட்டிவ் கிளாஸுக்கு போயிடும். தேர் வி ஃபஸ்ட் மெட் போட்டிங்கன்னா தனித்த சென்டென்ஸாக நிற்கும். சிம்பிள். அடுத்து பாருங்கள், த டே வென் ஐ சா ஹிம் வாஸ் ஸோ க்ரூஷியல். ஸோ க்ரூஷியல்னால் முக்கியமான நாள்னு அர்த்தம். சரிங்களா? வென் இங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு வேர்பு, செகண்ட் வேர்பு, 1 2, இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு. த டே வாஸ் ஸோ க்ரூஷியல் அப்படி எழுத போகிறோம். ஓகே, த டே வாஸ் ஸோ க்ரூஷியல், ஃபுல் ஸ்டாப். வென்னு இருக்குது, வென்னுன்னா அந்த நாள். இங்கே பாருங்கள், எப்படி நம்ம வேருக்கு எந்த இடம் இருந்துச்சோ அதுக்கு பதிலாக தேர் போட்டோம், அதே மாதிரி தான் வென்னுக்கும் நம்ம இன்னொரு வேலையை செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள். வென்னுங்கிற வார்த்தை வைங்க, அதுக்கு முன்னாடி இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் எழுதுங்க. ஓகே, ஐ சாதம். வெண்ணு மட்டும் தனிச்சிருக்கா, அந்த வெண்ணை விட்டுட்டு வெண்ணுக்கு முன்னாடி த டேன்னு தான் இருக்குது, அதை அப்படியே தூக்கி ஆன் தட் டேங்கிற மாதிரி போடுறோம். அவ்வளோதான். ஓகே, ஆன் த டே ஐ சா ஹிம் ஆன் த டே, அதுவும் கரெக்டு தான். ஆன் தட் டேன்னு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, எப்படி வேருக்கு தேர் போட்டோம் அதே மாதிரி இந்த வெண்ணுக்கு பதிலாக அந்த வெண் எதை பற்றி பேசுதோ அந்த பர்டிகுலர் டேட்டை இல்லை டேவை நம்ம அங்கே போடுறோம்.
பாருங்க, the day was so crucial. அது முக்கியமான நாள், இல்லாட்டி முக்கியமான நாளாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். முக்கியமான நாள். ஓகே, ஐ saw him on that day. நான் அந்த நாளில் தான் அவனை பார்த்தேன். நான் அந்த நாளில் அவனை பார்த்தேன். அவ்வளோதான், சிம்பிள். பாருங்க, அது முக்கியமான நாள், அந்த நாளில் நான் அவனை பார்த்தேன். The day was so crucial, I saw him on that day. The day was so crucial, I saw him on that day. அதையும் சேர்த்தோம் அப்படின்னா இப்படி வரும். The day when I saw him was so crucial. அப்போ இந்த எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சென்டென்ஸ் இப்படி இருக்குது, ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் ஒரு சென்டென்ஸ் இப்படி வருது அப்படின்னா அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் இப்படி பிரிஞ்சு இப்படி தான் மீனிங் கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே முக்கால்வாசி குழப்பம் காணாமல் போயிடும். ஈஸி தானே ஃப்ரெண்ட்ஸ்? புரிஞ்சுதில்லை உங்களுக்கு? அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்டோரியாக இருக்கட்டும், எந்த இடத்துல நீங்கள் ரிலேட்டிவ் ப்ரொனவுனை பார்த்தாலும் இந்த மெத்தடை அப்ரோச் பண்ணி மீனிங்கை டீகோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஹோம்ஒர்க் பாருங்கள். நாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்து இங்கிலீஷில் வந்து உங்களை கன்வெர்ட் பண்ண சொல்லுவேன். இப்போ இங்கிலீஷில் கொடுத்து இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, The book which was borrowed from the library is so interesting. The beach where we swam is very clean. The year when I graduated was memorable. The engineer who designed this bridge is brilliant. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.